வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் யூ ஆல் டு FYI Chennai யூடியூப் சேனல். ஸோ நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கமில் இருக்க AR ஆட்டோ டீட்டெயிலிங்கிற செராமிக் கோட்டிங் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ என் ஃப்ரெண்ட் கிருபாகருடைய கார் வந்துட்டு ஆல்ரெடி வந்து உள்ள செராமிக் கோட்டிங்காக கொடுத்துருக்கோம். ஐ ஹோப் அந்த ஒர்க் தான் இங்கே உள்ளே வந்து இப்போது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா AR ஆட்டோ டீட்டெயிலிங்கில் என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் இவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக செராமிக் அண்ட் PPF கோட்டிங் பற்றி ரொம்பவே கிளியராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அண்ட் வேரியஸ் சர்வீசஸ் ஆஃபர்ட் அண்ட் இவங்க எப்படி வந்து ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸிங் வந்து இவங்களால் கொடுக்க முடியுது இந்த மார்க்கெட்டில் அப்படின்றத முதல் கொண்டு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க உள்ளே போயிட்டு என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போது உள்ளே வந்துவிட்டோம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி நம்ம வண்டியோட இதுதான் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி ரப் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இங்கே வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆல்ரெடி அண்ட் இன்னொருத்தரும் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். இப்போ எங்கேயோ வெளியே போயிருக்காரு சொல்லியிருக்கு. சரி வாங்க இவர்கிட்ட போயிட்டு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அண்ட் இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ பிரதர், எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்லாம்? என்னென்ன ஒர்க் முடிஞ்சிருக்கு? ஓகே, ஸோ ஷெரீஃப் பிரதர் சொல்லுங்கள், வண்டி வந்து நேற்று ஆக்சுவலாக செராமிக் கோட்டிங்காக விட்டு போனோம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் இன்னும் என்ன ஒர்க் இதில் பெண்டிங் இருக்குது? ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பெயிண்ட் கரெக்ஷன் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க மைன்யூட் ஸ்க்ராச்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரஃப் ஃபீல் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே ஸ்வெல்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் கரெக்ஷனில் வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக பேசிக் ஃபுல் வாஷ் பண்ணிவிட்டு ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளே பாரிங் யூஸ் பண்ணி அதுக்கு தனியாக பார் இருக்குது க்ளே பாரிங் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே வந்து அது பெயிண்ட் கண்டமினேஷன் வாங்க. ஆக்சுவலி எதுக்காகனா வண்டியில் இருக்க எப்படி சொல்கிறது பேர்ட் ட்ராப்பிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ரஃப் ஃபீல் எல்லாமே வந்து ஸ்மூத் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வேக்ஸ் போடுவோம். பேக் சேம் இந்தமாரி மிஷினில் ரன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேலே சீலன் போடுவோம். சீலன் போட்டுட்டு ஒரு 3 to 4 hours விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ட்ரை ஆகிட்ட அப்புறம் திரும்ப வண்டி ஃபுல்லாக திரும்ப வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணிவிட்டு ப்ரீ கோட் அப்ளை பண்ணுவோம். ப்ரீ கோட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செராமிக் பிஃபோர் வந்து ப்ரீ கோட் அப்ளை பண்ணுவோம். ப்ரீ கோட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து கிராஃபைன் கோட்டிங் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலி தான் ஃபுல்லாக ப்ராசஸ் இது. ஓகே, ஸோ இவர் இப்போ சொல்கிறத பார்த்தா ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் போல் செராமிக் கோட்டிங், நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஓகே பிரதர், நீங்கள் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி போய்கிட்டு அதுக்கப்புறமா அதில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய இன்ஃபர்மேஷன் நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக தேங்க்யூ. இந்த பிஸியான ஷெடியூலில் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டோம் அப்படின்றதுக்காக ஷெரீஃப் வந்து இங்கே நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஹலோ ப்ரோ. ஹாய். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள், AR ஆட்டோ டீட்டெயிலிங் இது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் உங்களோட இந்த ஃபீல்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஆக்சுவலி AR ஆட்டோ டீட்டெயிலிங்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கிராண்ட் ஃபாதர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் தான். ஃப்ரம் எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா வந்து சைக்கிள் வந்து ரிப்பேரிங் பெயிண்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து அட்வான்ஸாக கொஞ்சம் 2 wheelers அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல்ஸ் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அப்பா கடையில் இருப்பேன். நான் கூட இருக்கும்போது பைக் வந்து அவர் பெயிண்ட் பண்ணி கொடுத்தா பாலிஷ் பண்ணி கொடுக்குறதுலேருந்து அது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்போலேருந்து ஒரு கிரேஸ் தான், ஒரு ஆட்டோமொபைலில் ஒரு பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணணும். ஓகே ஃபைன், டீட்டெயிலிங் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா ஒரு சப்போர்ட் இருக்கும். இப்போ எங்கள் அப்பா இருக்காருன்னா அப்பா இப்போ பெயிண்டிங் ஷாப் தான் வச்சிருக்காரு. அதனால வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால மேபி வந்து இந்த லைன்லேயே போனால் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும், ப்ளஸ் நம்மளும் வந்து க்ரோத் ஆகலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஒரு சைக்கிள் ஷாப்லேருந்து இன்னைக்கு ஒரு டீட்டெயிலிங் ஷாப் வரைக்கும் நீங்கள் வந்து வேலை வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஷாப் ஓப்பன் பண்ணது உங்களோட ஆக்டிவ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபுட்பால்லேருந்து சொல்கிறேன். எங்களுக்கு ஃபுட்பால் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 250லேருந்து 300 ஃபுட்பால்ஸ் ரெகுலராக ஃப்ரம் டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணோம். டிசம்பர்லேருந்து ஹேஸ் ஆன் டேட் அக்டோபர் வரைக்கும் 250 ஃபுட்பால்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமருன்றது ஒரு 300 கஸ்டமர்ஸ் கிட்ட ரெகுலராக வந்து எங்ககிட்ட வரும். ஃப்ரம் பேசிக் வாஷிங்லேருந்து டீட்டெயிலிங்கோ இன்டீரியர் டீட்டெயிலிங்கோ எக்ஸ்டீரியர் டீட்டெயிலிங்கோ கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இங்கே என்னென்ன சர்வீசஸ் இந்த ஆதம்பாக்கத்தில் இருக்க இந்த இடத்துல மட்டும் ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் பேசிக் வாஷிங்லேருந்து ஃபுல் டில் PPF செராமிக் வரைக்கும் அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். காருக்கு ராப்பிங், அதுக்கப்புறம் பைக் PPF, பைக் செராமிக் கோட்டிங், கார் செராமிக் கோட்டிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். பேசிக் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 350லேருந்து
நியர்லி இப்போ செராமிக்லாம் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 45K வரைக்கும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறது 45 அந்த 45 வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுறோம் மேக்ஸிமம். ஸோ இந்த செராமிக் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது இதில் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது மட்டும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. செராமிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்ட்டே இல்லை. நீங்கள் ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்ட்னே இல்லை. அதுலேயும் சம் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். கம்பெனிலேருந்து சம் டீட்டெயிலிங் எப்படி சொல்கிறது ட்ரைனர்ஸ் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இந்தமாரி இந்த ப்ராடக்ட் வந்து ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து டியூரபிலிட்டி வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து அதிகமாக கொடுக்கும். அந்தமாரி ப்ராடக்ட்ஸ் நம்ம அஷ்யூர்டு கம்ப்ளீட் அந்தமாரி ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. ஓகே. ஸோ நாங்கள் இந்த ஏஆர் ஓப்பனாக சொல்லணும், நாங்கள் இந்த ஏஆர் டீட்டெயிலிங்க்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு எக்கச்சக்கமான டீட்டெயிலிங் ஷாப்ஸ் வந்து போயிட்டு வந்தோம். இந்த வண்டி விடுறதுக்காக நாங்கள் நிறைய ஷாப்ஸ் போயிட்டு வந்தோம். பட் உங்களோட ப்ரைஸிங்க்கு அவங்களோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அண்ட் நீங்கள் கொடுக்குற அந்த வாரண்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 years வரைக்கும் நீங்கள் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களால் எப்படி இந்த ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கில் இந்த மார்க்கெட்டில் கொடுக்க முடியுன்றதை மட்டும் நீங்கள் எப்பவுமே ஒரு இதுக்கு வரும்போது வந்து எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ அவங்க அதிகமாக தராங்க, இவங்க கம்மியாக தராங்கன்றப்ப இவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு இது இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அது எப்படின்றது கொஞ்சம் கிளியராக புரியும். கண்டிப்பாக. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி கொண்டு வந்தீங்க, நான் உங்களுக்கு வந்து 5 yearsன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செராமிக் பொறுத்த வரைக்கும் 2 types ஆஃப் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. செராமிக்கில் பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங்னு ஒன்று இருக்குது, நார்மல் செராமிக் கோட்டிங், அப்புறம் கிராஃபைன் கோட்டிங் ஒன்று இருக்குது. செராமிக் கோட்டிங்க்கும் கிராஃபைன் கோட்டிங்க்கும் என்ன டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஹார்ட்னஸ் திக்னஸ் எல்லாமே மாறும் உங்களுக்கு. சில பேர் யோசிப்பாங்க கிராஃபைனும் செராமிக்கும் ஒன்று தான் அப்படின்னு. கிராஃபைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி வந்து அது வந்து 5 years வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் மேக்ஸிமம். அதுமாதிரி செராமிக் பொறுத்த வரைக்கும் 3 years வரைக்கும் இருக்கும் மேக்ஸ் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த செராமிக் கோட்டிங் அப்படின்றது போடுறப்ப அது வந்து எந்த லெவல் ஆஃப் ஸ்க்ராச்சஸ் வந்து இந்த கார் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு? ஆக்சுவலி ஸ்க்ராச்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செராமிக் PPF அளவுக்கு இல்லாமல் செராமிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் மீன்ஸ் இப்போ நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அட் தி டைம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃபோட முள்ளுலாம் இருக்கும் தெரியுமா, செடியோட முள், அந்த ஸ்க்ராச்சஸ் ப்ரொடெக்ட் பண்ணும். அதேமாரி நீங்கள் கிளாத்தில் துடைக்கும் போது செல்ஃப் ஃபீலிங் அதில் வர ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா க்ரோ ட்ராப்பிங்கில் இந்த மேக்ஸிமம் நம்ம சென்னையில் இருக்க ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா க்ரோ ட்ராப்பிங், அதுக்கப்புறம் ட்ரீ கம் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இல்லாமல் கீழே வந்து மரத்துக்கில் அந்தமாரி சைடு இருக்க இடத்துல விட்டுருவாங்க. அப்படி விடும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீலேருந்து வர கம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போய் அடாப்ட் ஆகிடும். அது எதுவுமே இப்போ அடாப்ட் ஆகாது பெயிண்டில். அதேமாரி பார்த்தீங்கன்னா க்ரோ ட்ராப்பிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் வைப் பண்ணாலே போதும், ஈஸியாக உங்களால் வைப் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது PPF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்கள் விசாரிக்கும் போதும் இந்த PPF பற்றி நிறைய சொன்னாங்க. இந்த TPU, TPH, PVC அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. பட் எங்களுக்கே அது வந்து கன்ஃபியூஸாக இருந்தது. ஸோ PPF போகணுமா செராமிக் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த PPFனா என்ன அண்ட் இது எப்படி செராமிக்ல வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து டீட்டெயில். ஆக்சுவலி PPFன்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஃபிலிம். அது நம்ம எப்படி ஃபோனுக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு போடுறோமோ அந்தமாரி வந்து நம்ம காருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வந்து இப்போ ஒரு சீல்டு மாரி நம்மளுக்கு வந்து அந்த PPF வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். PPFலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PVCன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது, TPH இருக்குது, TPU இருக்குது. PVCன்றது லோ கம்ப்ளீட் ஒரு கம்மி பட்ஜெட்டில். PVC என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபீலிங் கொடுக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி வந்து உங்களுக்கு 1 year வரைக்கும் தான் இருக்கும் மேக்ஸ். ஒரு நல்ல ஃபிலிம் போட்டிங்கன்னா 1 year வரைக்கும் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா சில ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் ஒட்டியிருப்பாங்க பார்த்துருப்பேன், ஒரு மாதிரி எல்லோ சைடு அடிக்க ஆரம்பிக்கும். எல்லோ சைடு எதுக்காகனா நம்ம டஸ்ட்டு எல்லாமே படப்பட அது என்ன ஆகுனா எல்லோ சைடு ஆரம்பிக்கும். PVCயில் கண்டிப்பாக PVCயில் வந்துடும் கண்டிப்பாக. அதே பார்த்தீங்கன்னா TPHல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ சைடு வரும். பட் இட் வில் பி டேக் சம் டைம், 3 years மேக்ஸிமம் 3 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து எல்லோ சைட் இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா TPUலையும் TPHலையும் செல்ஃப் ஃபீலிங் இருக்கும், அதே PPFல இருக்காது. செல்ஃப் ஃபீலிங் மீன்ஸ் ஹீட் ஹீலிங். நீங்கள் வெயிலில் விடும் போதே பார்த்தீங்கன்னா மைனூட் ஸ்க்ராச்சஸ் அது எதுவும் படுதுனா கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹீல் ஆகிடும் உங்களுக்கு. அதுமாரி செல்ஃப் ஃபீலிங் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதேமாரி PVCயில் இருக்க டிரான்ஸ்பரன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான், ஃபிலிம் ஒட்டின மாரி கண்டிப்பாக தெரியும். அதே TPUலையும் TPHலையும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாக தெரியாது. நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபிலிம் இருக்கிற மாரியே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா PPF போடுறேன்னு வந்து நிறைய இடத்துல வந்து போட்டுக்கிறாங்க. நார்மலாகவே பைக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் எங்கே போய் போட்டாலும் 13,000 கம்மி வந்து PPF போட மாட்டாங்க. 13,000ன்றது ஸ்டாண்டர்ட். ஏன்னா அதோட மெட்டீரியல் காஸ்ட்டும் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஹையாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து 3,000க்கோ 4,000க்கோ வெளில போடுறாங்கன்னு போட்டுக்கிறாங்க. மேபி அதை அவாய்ட் பண்ணாங்கன்னா மேபி அதை ப்ரொடெக்ட் பண்ணும். PPF பொறுத்த வரைக்கும் இப்போ 3 yearsக்கு நீங்கள் அந்த ஃபிலிம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே படலை,
3 years கழிச்சு டோட்டல் ஃபிலிமையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயிலிங் பண்ணிங்கன்னா அட் த டைம் ஷோரூமில் எடுக்கும்போது எந்தமாரி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சோ சேம் ஆஸ் லைக் தட் வண்டியில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அந்த கலர் பிரைட்னஸ்லேருந்து எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ, ஐ திங்க் இதோட டீட்டெயில்டாக வந்து இதை பற்றி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ப்ரோ, இப்போ இந்த பிபிஎஃப் பண்ணும்போது பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த கீஸை வச்சு ஸ்க்ராட்ச் போடுறது அண்ட் மோரோவர் வந்துட்டு இந்த ஒரு சின்ன ஒரு எண்ணொன்றில் வந்துக்கும் போது திடீர்னு கல் வந்து வண்டியில் படும். ஸோ இதெல்லாம் வந்து பிபிஎஃப் வந்து ரெசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஆகக்கூடாதுன்றவங்களுக்கு வந்து பிபிஎஃப் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, செராமிக் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வெளில பார்க்கிங்கில் விடுறாங்க, நீங்கள் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா சாய் வச்சு சில பேர் கீறுவாங்க, இல்லை கழுத்துக்கு போடுவாங்க. அந்தமாரி இம்பாக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஒரு கார் போய் தேதுனா கூட அந்த காரில் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அந்த ஃபீல் ஆகிருக்கும். மேபி செவுத்தில் ஒரு கார்னர் ஜஸ்ட்டில் தான் தேஞ்சிருக்கும், பட் மேலே இருக்க லேயர் பெயிண்டோட லேயர் கிளியரோட லேயர் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு இருக்கும். அது நீங்கள் பிபிஎஃப் போட்டிங்கன்னா பிபிஎஃப்ல வந்து அது எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணிவிடும், உங்களை வந்து பெயிண்டில் வந்து பட விடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிபிஎஃப்ல மேஜர் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வந்து எல்லாமே வந்து பேனல்ஸ் தான் கார்ஸில். நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு ஃபுல்லாகவே பேனல்ஸ் எல்லாமே தனித்தனி பேனல்ஸ் தான். இப்போ எதனா ஒரு பேனலில் பம்பரில் படுதோ இல்லை டோரில் படுதோ ரொம்ப இம்பேக்ட் ஆகிடுச்சு, பிபிஎஃப்ல மட்டும் தான் பட்டிருக்குன்னா மேபி நீங்கள் அதை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும் ஃபுல்லாக தான் சேஞ்ச் பண்ணணும் அந்தமாரிலாம் எதுவுமே இல்லை. அந்த இடம் மட்டுமே நீங்கள் பீல் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும். ஓகே, ஸோ செராமிக்கும் பிபிஎஃப்க்கும் இருக்க பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே பிபிஎஃப்ல ப்ரொடெக்ட் பண்ணும், மைனர் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்து செராமிக்ல ப்ரொடெக்ட் பண்ணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் தான் உங்களுக்கு. வந்து க்ரோ ட்ராப்பிங்லேருந்து யூவி ப்ரொடெக்ஷன்லேருந்து எல்லாமே வந்து சேம் தான் உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ஸோ நாங்கள் ஆல்ரெடி வண்டி இங்கே விடும்போது கேட்ட ஒரு இதுதான். ஸோ வண்டி இப்போ இங்கே கொண்டு வந்து விடுறோம் அண்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ் எப்படி நாங்கள் வந்து வண்டியை பார்க்க முடியுமா, நீங்கள் எடுத்து ஏதாவது அப்டேட்ஸ் எடுத்து அனுப்புவீங்களா, அண்ட் இன்கேஸ் ஆஃப் எனி டேமேஜ் உள்ளே நடக்கும்போது நடக்காது ஸ்டில் நடந்துடுச்சு அப்படின்றப்ப வந்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கஸ்டமருக்கு வந்து ஒரு இது உங்களுக்கு இல்லை? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வண்டி கொண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன்ஸ் நான் வண்டி செக் பண்ணிவிடுவோம். ஏன்னா மேபி டஸ்ட்டாக இருக்கும் போது ஸ்க்ராச்சஸ் எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் ஒரு தடவை கிளியராக செக் பண்ணிவிடும். கிளியராக செக் பண்ணிட்டு எங்கெங்கே ஃபஸ்ட்டே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கோ இன்ஃபார்ம் பண்ணிவிடும். அதர் தென் தட் எங்களோட அந்த 3 days நீங்கள் வண்டி கொடுக்கும் போது என்ன ஆனாலும் நாங்களே தான் பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா பிகாஸ் எங்களை நம்பி நீங்கள் வண்டி கொடுக்குறீங்க, சரியா? நான் வந்து சொல்ல முடியாது அசால்ட்டாக. ஏன்னா வந்து வண்டியோட ஒரு பெயிண்டிங் காஸ்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 8,000 9,000 ஒரு பேனல் எடுத்தாலே வந்துடும். நல்ல பெயிண்ட் ஷோரூமில் கொடுத்து அடிக்கிறீங்கன்னா அந்த காஸ்டிங் வந்துடும். நான் வந்து ஈஸியாக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து என்னை பிலீவ் பண்ணி வந்து உங்கள் வெஹிக்கிளை வந்து 2 days இங்கே விட்டுட்டு போகிறீங்க, சரியா? உங்கள் ரிலேஷன் வீட்டில் கூட நீங்கள் விட மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு தேர்ட் பர்சன் நான் பிஸ்னஸாக பண்ணும்போது என்னோட ட்ரூத்னஸ் நான் உங்ககிட்ட பேசினதை வச்சு நீங்கள் வந்து விட்டுட்டு போகிறீங்க. அதில் கண்டிப்பாக வண்டியில் என்ன ஆனாலும் நான் தான் பேர் பண்ணுவேன் நான். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஏஆர் டீட்டெயிலிங்கை அப்ரோச் பண்ணி நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க ஒரு நிறைய சர்வீசஸ் எடுக்கும்போது உங்கள் சைட்லேருந்து ஒரு மினிமம் ஆஃப் ஏதாவது டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு உங்களால் பண்ணி தர முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. மேபி இந்த சேனலை பார்த்துட்டு மேபி வந்தீங்கன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக ஃப்ரம் தி பில்லிங்லேருந்து நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட இந்த பிஸியான டைமில் வந்துட்டு எங்களுக்காக ஒரு 15-20 minutes ஒதுக்கி இது பண்ணியிருக்கீங்க. ஆல்ரெடி நான் பார்க்குறேன் வெளியில் எக்கச்சக்கமான வண்டிங்க வந்துட்டு இப்போது இதுக்காக செராமிக் கோட்டிங் அண்ட் வாட்டர் வாஷ் ஃபோம் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ எங்களுக்கு இந்த டைம் கொடுத்தது. நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ. வண்டியோட செராமிக் கோட்டிங் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது, இது வந்து எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷெரீஃப் ப்ரோ கிட்ட கேட்டிருந்தோம், எங்களுக்கு இங்கேயே ஒரு டெமோ காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணார்னா ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம செராமிக் கோட்டிங் பண்ண வண்டிக்கு மேலே அதை வந்து ஊற்றி காமிச்சார், விண்ட்ஷீல்டு மேலேயும் பானட் மேலேயும். தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட ஆக்சுவலாக நிற்கலை. சரி, இன்னொரு டவுட் இருந்தது, சரி இது பண்ணாத வண்டியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி செராமிக் பண்ணாத வண்டியில் விண்ட்ஷீல்டு மேலேயும் பானட் மேலேயும் தண்ணி ஊற்றினார். ஸோ அந்த தண்ணி என்னாச்சுன்னா அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல நின்றுச்சு. ஸோ இதுதான் ஒரு செராமிக் பண்ணதுக்கும் பண்ணாமல் இருக்கிற வண்டிக்கும் இருக்க ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக அங்கே எங்களுக்கு காமிச்சார். ஸோ இப்போ என்ன பண்ணார்னா கையில் 2 ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டு செராமிக் பண்ண வண்டியிலே பண்ணாத வண்டியில் ஒட்டலான்னு சொல்லிட்டு போனார். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணாத வண்டியில் ஒட்டினார், அந்த ஸ்டிக்கர் வந்து அப்படியே அங்கே ஒட்டிடுச்சு. அண்ட் இங்கே வந்து இந்த வீலில் வந்து ஒட்டார், இந்த ஸ்டிக்கர் ஒட்டலை. நாங்கள் சும்மா இருப்போமா, நாங்கள் என்ன பண்ணோம்னா அதே ஸ்டிக்கர் எடுத்து நாங்களும் ஒட்டி பார்த்தோம். ஸோ எங்களுக்கும் ஒட்டலை. சரி ஓகே, அந்த ஸ்டிக்கர் கீழே விழுந்ததால் தான் ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணோம், அந்த பண்ணாத வண்டி எடுத்து ஒட்டினா டக்குன்னு ஒட்டிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான டெஸ்டிங் வந்துட்டு நாங்கள் அன்றைக்கி பண்ணி ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவர் சொன்ன மாதிரியே தான் இருந்துச்சு எல்லா விஷயமே, இந்த ஸ்டிக்கராக இருக்கட்டும், இந்த தண்ணி விழுந்த விஷயமா இருக்கட்டும். ஸோ எங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ
ஸோ இந்த டீட்டெயிலிங் பற்றின எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஆதம்பாக்கமில் இருக்க ஏஆர் ஆட்டோ டீட்டெயிலிங் ஷாப்பை நீங்கள் டேரெக்டாகவே அப்ரோச் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணணும் அப்படின்னாலும் ஷெரீஃபோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் இந்த டீட்டெயிலிங்கோட அட்ரஸ் வித் லொக்கேஷனோட நாங்கள் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் எடுக்கிற எல்லா சர்வீசஸ்லையுமே அவங்க வந்து உங்களுக்கு 10% ஆஃபர் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சேனல் மூலமாக வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ பார்த்துட்ருக்கோம் வண்டிங்க வந்து நிறைய பின்னாடி வந்து பைலப் ஆகிட்டே இருக்குது உங்கள்கிட்ட டீட்டெயிலிங்க்கு. ஸோ நாங்கள் இந்த வீடியோ வந்து இதோடவே ஆக்சுவலாக முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இன்னும் ஒரு டே ஆர் 2ல் வந்துட்டு டாட்டா ஹேரியரோடைய ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ. ஸோ ஆஃப்டர் திஸ் செராமிக் கோட்டிங் இந்த வண்டி எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, ஸோ எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இதில் அப்படின்றதையும் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.